1976 நாங்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு நிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்தபோது அண்ணன் ஆற்காட்டார் அவர்களும் எங்களோடு இருந்தார்கள். சிட்டிபாபு அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் மறைவதற்கு என்ன காரணம் என்பதும் உங்களுக்கு புரியும். அது பற்றிலாம் நான் இந்த மனவிழா நிகழ்ச்சியை பேச விரும்பல. ஆக அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்றது. அந்த கொடுமையிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் சிக்கி தவித்தவர் தான் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நானெல்லாம் சிறையில் நிம்மதியாக தெம்போடு திராணியோடு இருந்தேன் என்று சொன்னால் அதற்கான ஆற்காட்டார் தான் காரணமாக இருந்தார் என்பதை நான் நேரத்தில் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். ஆக இன்றைக்கும் என்னுடைய கையில் விசா தழும்பு இருக்கிறது. அதேபோல் நான் ஆற்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் ஒரு காது கேட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறையில் ஏற்பட்ட அந்த கொடுமையை தாங்கிய காரணத்தால் தான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார். எனவே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறது, வைரம் வாய்ந்த ஒரு தொண்டன் அண்ணன் ஆற்காட்டார் என்று பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். தலைவரிடத்தில் மட்டுமல்ல, பொதுச் செயலாளராக இருந்து வரைந்த நம்முடைய பேராசிரியர்களிடத்திலும் நன்மதிப்பு பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய அருமையான ஆற்காட்டார் அவர்கள். அவர் பொருளாதார பதவியை எப்படி வைத்தாரோ அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு பொருளாளராக இருந்தேன். அந்த பொருளாதார பதவியிலிருந்து இன்றைக்கு உங்களால் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை தொண்டனாக இந்த இயக்கத்துடைய தலைமை தொண்டன் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இன்றைக்கு நான் பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதெல்லாம் அவரை வழிகாட்டித்தான் என்பதை நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மாநில கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் தோல்விக்கே இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்காக லட்சியத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் என்று கண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சியை பற்றி இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோசியல் மீடியா ஒரு வகையில் தான் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் தொடக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டுட்டு வந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தார், வாட்ச் கட்டிட்டு வந்தார், செஸ்